வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன்ல வந்து யூகேஎம்ல டிகிரி முடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன் அண்ட் ஆல்சோ சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்வைசர். ஸோ எம்ஏல ஆர்டிஸ்ட்ரி ட்ரெயினரா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பியூட்டி அண்ட் ஹெல்த் இண்டஸ்ட்ரியில 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்க. ஸோ இவங்க வேற யாரும் இல்ல, நம்மளோட பிளாட்டினம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிளாட்டினம் பிரசன்னா டு ஷேர் அபவுட் ஆர்டிஸ்ட்ரி லேப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட எம்சிக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குதுல்ல? ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரசன்னா. அண்ட் எனக்கு இந்த ஜூம் செஷன்ல ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளோட டைமண்ட்ஸ், எமரல்ஸ் அண்ட் அனைத்து லீடர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இருங்க, நான் ஸ்லைட் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்மளோட எம்சி சொன்ன மாதிரி என்னோட ப்ரொஃபைல் சொல்லிட்டாங்க. ஸோ ஐம் ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன் அண்ட் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்வைசராக இருக்கேன். அண்ட் எம்ஏல ஆர்டிஸ்ட்ரி ட்ரெயினராகவும் இருக்கேன். அண்ட் ஹெல்த் அண்ட் பியூட்டி லைன்ல வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ். ஸோ நம்மளோட எம்சி வந்து அழகா ப்ரொமோஷன்லாம் ஷேர் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ்னு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப இந்த மாசம் 3 ஆர்டிஸ்ட்ரி ப்ரொமோஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுல 2 ப்ரொமோஷன் தான் ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ் கீழே வருது. ஓகே, ஸோ ஸ்லைட் போலாமா? ஓகே, ஸ்லைட் தெரியுதுல்ல? ஓகே, ஸோ ஃபார் மை ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா இந்த ஸ்லைட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாசம் ப்ரொமோஷன் இருக்கிறதுக்கு நீங்களும் வாங்கி பாய்க்கலாம். என்னோட இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த செட் வந்துட்டு ரொம்ப அமேசிங்கான செட். ஒரு ஆர்டிஸ்ட்ரி கொண்டு வந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செட் இதெல்லாம். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஜூம் செஷன்ல ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ் பாய்ச்சிருக்கீங்க? ஓகே, ஸோ ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ்ல இந்த 2 இது வரும். ஸோ டீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம் இருக்கு, இலிமினேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த ஜூம் செஷன்ல பாய்ச்சிருக்கீங்க? மேபி கேன் சாட் பாக்ஸ்ல 222 போடலாம். பாய்ச்சிருக்கீங்க. ஓகே, கிரேட். ஓகே, நிறைய பேர் பாய்ச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ குட். அண்ட் ஓகே, ஸோ குட். ஆல்ரைட். ஸோ பாய்க்காதவங்க கண்டிப்பா நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாசம் நீங்க வாங்கி பாய்க்கணும். அப்பதான் வந்து அந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த ஸ்கின் ஓட ஹெல்த் எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ உங்களுக்கே அந்த அந்த பெனிஃபிட்ஸ் தெரியும். ஷேர் பண்றதுக்கும் ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டிஸ்ட்ரி லேப் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏல வந்து ஆர்டிஸ்ட்ரினாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல லேப்ன்றது ஒரு கேட்டகரி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ ஸ்கின் இருக்கு. ஆர்டிஸ்ட்ரி ஸ்டூடியோ ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ், அதாவது யங் அடால்ட் சொல்லுவாங்க. ஒரு 18 வயசுல இருந்து அல்லது 15 வயசு கூட, அல்லது ஸ்கொலமனுங்க படிக்கிற பிள்ளைங்க இப்பெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் எல்லாம் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூலுக்கு போறவங்களே. ஸோ அதனால அந்த மாதிரி ஏஜ் பீப்புள் ஸ்கின் பாத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப ஸ்கின் கேர் எல்லாம் பாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க யங் ஏஜ்ல. ஸோ அவங்களுக்குன்னு இந்த ஆர்டிஸ்ட்ரி ஸ்டூடியோ ஸ்கின் வழியா இருக்கு. ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக் செட், பேலன்சிங், ஹைட்ரேட்டிங், ரினியூவிங், ஃபர்மிங் இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட பேசிக் செட். யாரு வேணாலும் பாய்க்கலாம். ஓகே, இன்னொன்னு வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்ரி இது எல்லாமே நான் ஷேர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பெண்களுக்கு வந்து இங்க ஷேர் பண்ணல, ஆண்களுக்கும் சேர்த்துதான் ஷேர் பண்றேன். ஆர்டிஸ்ட்ரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸ், ஆண்களும் பாய்க்கலாம், பெண்களும் பாய்க்கலாம். ஓகே, ஸோ பெண்களுக்குன்னு உள்ள பியூட்டி செஷன் இல்லது எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ். ஸோ ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ் தான் வந்து என் கேமரா தெரிஞ்சிச்சுன்னா பாத்தீங்கன்னா என் கையில இருக்கு. ஸோ இதுதான் ஆர்டிஸ்ட்ரி லேப்ஸ். ஸோ இந்த செட் வந்து எதுக்கு வரும்னா ட்ரீட்மெண்ட் அல்லது ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட். இப்ப வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளினிக்ஸ், நிறைய டெர்மட்டாலஜி சென்டர், நிறைய ஸ்கின் கிளினிக் நிறைய திறந்துருக்காங்க இல்லையா? முந்திலாம் வந்து ஸ்கின்க்குன்னு கிளினிக்கே இல்ல. நார்மல் காய்ச்சல், சளி காய்ச்சல் தான் கிளினிக் தேடி போவோம். பட் இப்ப ஸ்கின்க்குன்னு நிறைய பேர் கிளினிக் தேடி போறாங்க. ஸோ அந்த மாதிரி பியூட்டி பிசினஸ் வந்து க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் பீலிங், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீடியர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இன்னொன்னு
நிறைய வாட்டி வந்து அவங்க போகணும். இன்னொன்னு சைட் எஃபெக்ட் இருக்கும், டவுன் டைம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணாம், வீட்ல இருந்துகிட்டே அந்த ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட் என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட் ஒரு ப்ராடக்ட் பாய்ச்சி கொடுக்கும்னா இந்த ஆர்டிஸ்ட்ரி லேப் கீழே வருது. ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து சப்ரீம் அலெக்ஸ் வந்து கோல்ட் ட்ரீட்மெண்ட், ஆன்டி ஏஜிங் கோல்ட் ட்ரீட்மெண்ட், அப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆர்டிஸ்ட்ரி லேப்க்கு போவோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஆர்டிஸ்ட்ரி லேப்ல இந்த 2 இது இருக்கு நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆர்டிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த 4 மெயின் பாயிண்ட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், மனப்பாடு பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் பாயிண்ட்ஸ். நீங்க நம்ம பிராண்ட் பத்தி, ஆர்டிஸ்ட்ரி பிராண்ட் எவ்வளோ டிஃபரன்ஸ் மார்க்கெட்ல விட எவ்வளவு குட்னு நீங்க ஷேர் பண்றதுக்கு இந்த 4 பாயிண்ட் நீங்க பேசினா போதும். ஹெல்த்தி பியூட்டி, கிளீன் பியூட்டி, வீகன் அண்ட் ட்ரேசபிலிட்டி. ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி பியூட்டி. ஓகே, ஸோ ஹெல்த்தி பியூட்டி ஏன் சொல்றோம்னா நம்மளோட ஸ்கின் கேர் எல்லாமே வந்துட்டு ஸ்கின் கேர் இல்ல ஸ்கின் நியூட்ரிஷன். ஓகே, வெளியே வந்து இப்போ ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்து ஸ்கின் கேர்னு தான் சொல்லுவாங்க. ஆனா த ஒன்லி பிராண்ட் ஸ்கின் நியூட்ரிஷன் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி தான். பிராண்ட், த ஒன்லி பிராண்ட் இப்போ. ஸோ நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் நம்பிக்கையா சொல்லலாம், நம்ம ஆர்டிஸ்ட்ரியோட இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸா வேலை செய்யும் ஸ்கின்க்கு. ஏன்னா அதோட இன்கிரீடியன்ட் எல்லாமே நியூட்ரைட் ஃபார்ம்ல இருந்து வந்தது. ஓகே, ஸோ அதனாலதான் அது ஹெல்த்தி பியூட்டி. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளீன் கைட்லைன். ஸோ கிளீன் பியூட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கிளீன் பியூட்டினா வெளியே வந்துட்டு ஒரு 1300 இன்கிரீடியன்ஸ், 1300 இன்கிரீடியன்ஸ் யங் ஸ்கின்க்கு வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லா உள்ள 1300 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு ஆர்டிஸ்ட்ரியில சேர்க்க கூடாது அப்படின்னு நோ சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த சயின்டிஸ்டும் சரி அந்த கம்பெனியும் சரி, அவ்வளோ இன்கிரீடியன்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு வெளியுள்ள பிராண்ட் ஸ்கின் கேர்ல போடுறாங்க. ஆனா அது எல்லாமே நம்ம ஆர்டிஸ்ட்ரியில போடக்கூடாது, ஸ்கின்க்கு பாதிப்பு கொடுக்கும், அது வந்து ஹார்ம்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்னு நோ சொல்லியிருக்காங்க. ஆனா வெளியுள்ள பிராண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வந்து சீக்கிரம் வெள்ளையாகணும், சீக்கிரம் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெமிக்கல் போட முடியுமோ அவ்வளவு கெமிக்கல் போடுவாங்க. ஆனா ஆர்டிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் போட மாட்டாங்க. ஓகே, தட்ஸ் கிளீன் பியூட்டி. அடுத்து வந்துட்டு வீகன். ஓகே, ஸோ வீகன் என்ன பிளஸ் பாயிண்ட்னா, ஏன் வீகன் அப்படின்னா வீகன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல்ஸ், எந்த ஒரு மிருகங்களுக்கும் வந்து பாதிப்பு கொடுக்காம இவங்க ப்ராசஸ், இவங்க இந்த ப்ராடக்ட் செய்யறப்போ டெஸ்ட் கூட. ஓகே, நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட் வெளியே டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எலி இந்த மாதிரி மிருகத்துல வந்து அந்த ஊசி குத்தி அதுல அப்ளை பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு பாதிப்பு. ஆனா நம்மளோட ஆர்டிஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அனிமல்ஸையும் வந்து அவங்க பாதிப்பு கொடுக்காம, அண்ட் ஆல்சோ பிளான்ட்ஸ் ஆல்சோ அந்த இக்கோ சிஸ்டம் வந்து மிருகங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல்லி வீகன் ப்ராடக்ட்ஸ் ஆர்டிஸ்ட்ரி. வெளியே வந்து எந்த பிராண்டும் பிளஸ் பாயிண்ட், another பிளஸ் பாயிண்ட், ஆர்டிஸ்ட்ரி ஒன்லி தான் நீங்க வீகன் பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததாக ட்ரேசபிலிட்டி. இந்த பாயிண்டும் வெளியே எந்த பிராண்ட்லயும் இல்ல. ஏன் ட்ரேசபிலிட்டினா, எப்போதும் நியூட்ரலைட்ல சொல்லுவாங்க ட்ரேசபிலிட்டினா, அதாவது அந்த சப்ளிமெண்ட்ல அந்த ப்ராடக்ட்ல அந்த சப்ளிமெண்ட் எங்க இருந்து வந்துச்சு, எந்த ஃபார்ம்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னு. அதே தான் இப்ப ஆர்டிஸ்ட்ரிக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எந்த ஃபார்ம்ல இருந்து இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க, என்ன இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அவ்வளோ ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ண முடியும் எம்வினால. ஸோ அவ்வளோ கிளீனான டெக்னாலஜி வைஸ் சேஃபான ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கம்மிங் டு ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட், நான் சொன்னேன் இல்லையா வெளியே நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, கிளினிக்ஸ் இருக்கு, டெர்மட்டாலஜி கிளினிக் இருக்குன்னு. குட், ஆக்சுவலி அவங்களாம் டாக்டர்ஸ், ஸ்கின் டாக்டர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க, வெரி குட். அண்ட் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது எதுவுமே வந்து கூடாது பாதிப்பு எல்லாமே அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கும் சைட் எஃபெக்ட் இருக்கு, டவுன் டைம் இருக்கு, அண்ட் அதுக்கு நீங்க கொடுக்க போற காசு வந்துட்டு ரொம்ப 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 அதிகம், ரொம்ப கூட. ஓகே, ஸோ அதுல நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல சில முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நாங்க போட்டிருக்கேன். கெமிக்கல் பீலிங், லேசர் தெரப்பி, போட்டோ தெரப்பி, மைக்ரோ நீடிலிங், இதெல்லாம் நிறைய பேர் செய்யறது இப்போ. ஓகே, அண்ட் இதோட ப்ரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நானும் ரிசர்ச் பண்ணி போட்டேன். ஸோ ப்ரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷனே 1000 வெள்ளி கிட்ட போகும், 2000 வெள்ளி கிட்ட போகும், 3000 வெள்ளி கிட்ட போகும் ஒரு செஷன்.
ஆனா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரு செஷன்ல முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் 5 செஷன் போகணும் அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க. ஸோ ரொம்ப ரொம்ப காசு நீங்க வந்து வெளியாக்க வேண்டியது இருக்கும் உங்க ஸ்கின் வந்து ட்ரீட் பண்றதுக்கு. ஓகே, ஆனா இது எதுவுமே வேணாம், காசை சேவ் பண்ணலாம். ஓகே, ஸ்கின் வந்து பாதிப்படையாம இருக்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெளியே இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனீங்கன்னா வீட்ல இருந்து வெளியாக முடியாது. ஏன்னா சொந்த கெமிக்கல் பீலிங்னா ஸ்கின்னோட தோல் அப்படியே உறிஞ்சிட்டு வரும் ஃபார் 1 வீக். ஸோ 1 வீக் வீட்ல இருந்து வெளியாக முடியாது. தோல் அப்படியே உரியும், பாம்பு தோல் உரிய மாதிரி ஸ்கின் தோல் உரியும். ஸோ வெளியே போனீங்கன்னா பேர்ன் ஆயிரும், கருத்துரும், எரிச்சல் உண்டாகும். இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது ஒன் ஆஃப் த திங் தான் நான் சொல்றேன். ஸோ அதனால ஸ்கினுக்கும் பாதிப்பு, சென்சிட்டிவ் ஆயிரும் ஸ்கின், இன்னும் வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகே, ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் ஆர்டிஸ்ட்ரி சேஃபான இந்த ஆர்டிஸ்ட்ரி லேப் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ கிரேட்டா இல்லையா? ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இலிமினேட்டிங் சிஸ்டம் அண்ட் ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம் இங்கே போட்டிருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். இன்ஸ்பயர்ட் பை ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ நான் நிறைய சயின்டிபிக்கா ஷேர் பண்ண மாட்டேன், இன்னைக்கு குயிக்கா ஷேர் பண்ணிடுறேன். நம்மளோட அடுத்த ஸ்பீக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த 2 ப்ராடக்ட்ஸ், இந்த 2 சிஸ்டமும், இது வந்து பாத்தீங்கன்னா அது பேர் வந்து சிஸ்டம்னு இருக்கு. ஓகே, சீரம்னு தனியா இல்ல, மாய்ஸ்சரைசர் தனியா இல்ல, இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம்ல 2 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, சீரம் அண்ட் பீல். ஓகே, அடுத்தது இலுமினேட்டிங் சிஸ்டம்லயும் 2 ப்ராடக்ட் இருக்கு, சீரம் அண்ட் ஸ்பாட் கரெக்டர். ஓகே, ஸோ இந்த 2 சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட எபிடெமிஸ் லெவல். ஓகே, ஸ்கின் வந்து பல கேட்டகரி இருக்கும். ஸோ அதுல மேலுள்ள 5 பாகங்கள்ல தான் இது வேலை செய்யும். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம் வந்துட்டு டெட் ஸ்கின் செல். ஓகே, நம்ம ஸ்கின் செல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 28 நாளும் புது புது செல் வரும். ஆனா அது கரெக்டா கிளீன் பண்ணி அது கரெக்டான ப்ராசஸ் நீங்க செஞ்சீங்கன்னா அது அழகா வந்துட்டு புது செல் க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு வந்து முகப்பொலிவா இருக்கும், முக தெளிவா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சேஃபான பீலிங் மெத்தட் தான் இந்த ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம். அடுத்து இலுமினேட்டிங் சிஸ்டம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இப்போ வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேத்துக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள் ஸ்பாட்ஸ், அப்புறம் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க மங்கு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய டார்க் மார்க் இருக்கும். இதெல்லாம் போக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் வெளியே ஒரு செஷன் போகணும்னா அட்லீஸ்ட் 1000 ரிங்கிட், 2000 ரிங்கிட், 3000 ரிங்கிட்னு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவன். அந்த செட் பாய்ச்சி முடிக்கிறப்போ உங்களோட ஸ்கினோட ஹெல்த் கண்டிஷன், ஸ்கினோட ஹெல்த்தினஸ் அண்ட் அந்த ஸ்கினோட பேலன்ஸ், ஸ்கினோட லுக் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் யங்கா கொண்டு போகும் இந்த ப்ராடக்ட். ஓகே, ஸோ அவ்வளவு ஹெல்த்தியாக்கும் 4 வாரத்துல. சிக்காப்பா இல்லையா? ஓகே, ஆனா நீங்க வெளியே போய் அந்த ரிசல்ட் பார்க்கணும்னா ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப காசு செலவு பண்ணணும். ஓகே, ஸோ அண்ட் 86 பீப்புள் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் பாய்ச்சவங்க 86% பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளியே கிளினிக் போறதை விட நான் இதை பாய்ச்சிட்டு போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி என்ன ஒர்க் பண்ணுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேத்துக்கு பெரிய பெரிய பாஸ், ஓகே, அவங்களோட துவாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா நிறைய குழியா இருக்கும். அந்த துவாரங்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். இன்னொன்னு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, லேசர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து ஒரு மாதிரி மக்கான் பண்ண மாதிரி ஆயிரும். குளிட் வந்து அப்படியே ஸ்மூத்தா இருக்காது, ஒரு பக்கெட் அப்படியே உள்ளுக்கு குழியா இருக்கும். அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கும் அவங்களோட ஸ்கின். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமும் நிறைய பேத்துக்கு இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க லெஃப்ட்ல 50 years ஓல்டு இருக்கு, ரைட்ல 20 years ஓல்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து வயசாவனாதான் ஸ்கின் பாதிப்பு அடையுதுன்னு இல்லை, யங்கான ஏஜ் 20 வயசு ஸ்கினே வந்து நிறைய பேரு டேமேஜ்டா இருக்கு, சென்சிட்டிவா இருக்கு, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா அவ்வளோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வெளியே இருக்கு, அதை பயன்படுத்தி ஸ்கின் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஸ்கின் ரஃபா இருக்கிறது, சில பேத்துக்கு வந்து நிறைய பொறி பம்ப்ஸ் இருக்கும், சில பேத்துக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி குழியா இருக்கும், பாஸ் பெருசா இருக்கும், நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்சர் உள்ள ஸ்கின்க்கு
இந்த கிரீன் கலர் ரீடெக்ஸ்சரைசிங் செட், இது பேர்ல இருக்கு பாருங்க, டெக்ஸ்சரைசிங். சோ அந்த டெக்ஸ்சரை சரிப்படுத்துறதுக்கும் ஸ்கின் ஸ்மூத் ஆக்குறதுக்கும் ஸ்கின் பாஸ் அழகா துத்தோ பண்ணி அந்த புது செல் புது குளிர் உருவாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ அதுல ஒண்ணுதான் இந்த ரீடெக்ஸ்சரைசிங் பீல். ஓகே, சோ வெளியே நான் சொன்னல கெமிக்கல் பீல்னு சொன்னேன். சோ அந்த பீலிங் ஸ்கின் உரியும்னு சொன்னல. சோ அந்த மாதிரி பீலிங் தான் வெளியே இருக்கு. பட் நம்மளோடையும் இது ஒரு ஜெனிஸ் பீலிங் ப்ராசஸ் தான். ஆனா ரொம்ப சேஃப், கெமிக்கல் கிடையாது. அது பேர்ல கெமிக்கல் இல்ல. இதுல என்ன இருக்குன்னா மஷ்ரூம் என்சைம் இருக்கு. ஓகே, காளானோட ஒரு என்சைம், ஹையஸ்ட் என்சைம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் செல்ல வந்து கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம துவாரங்கள் எல்லாம் அடைச்சிட்டு இருக்கிற அழுக்கு, அந்த டெட் செல் அதெல்லாம் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் பொமக்ரேனேட் மாதுளோட என்சைம் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அழுக்கு எல்லாம் கிளியர் பண்ண, செல் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெண்டலிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து அந்த கிளியர் பண்றது ஒண்டி இல்லாம அது சுத்தி உள்ள என்வாயர்மெண்ட் எந்த ஒரு சென்சிட்டிவா ஆக்காம நல்லா சூதிங்கா, நல்லா சேஃபா, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இந்த பீலிங் வந்துட்டு முந்தியும் இருந்துச்சு, ஒரு ப்ராடக்ட் ரினியூவிங் பீல்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு இந்த ரீடெக்ஸ்சரைசிங் பீல் வெளியாக்கியிருக்காங்க. ஓகே, அது பழைய வெர்ஷன், இது புது வெர்ஷன். சோ கம்பேர் பண்ணோம்னா 351% இன்னும் பெட்டரா வேலை செய்யுது இந்த ரீடெக்ஸ்சரைசிங் பீல் அந்த ரினியூவிங் பீலோட. ஓகே, சோ அவ்வளோ எம்வி வந்து ஆர்டிஸ்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போவாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் வெளியாக்குறப்பையும். ஓகே, சோ அதே செட்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரம். சோ இந்த பீல் ஒண்டி நீங்க பாய்க்க முடியாது, இந்த சீரம் கூட சேர்த்துதான் நீங்க பாய்க்கணும். ஏன்னா அந்த பீலிங் ப்ராசஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்க இந்த சீரம் போடுறப்போ என்ன நடக்கும்னா செகண்ட் ஸ்கின் போட்டிருக்கு பாருங்க. நான் சொன்னேன் உங்க ஃபேஸ் வந்து குழியா இருக்கும், அல்லது வந்து உங்க பாஸ் ரொம்ப ஓப்பனா இருக்குன்னா ஒரு புதிய ஸ்கின், ஒரு புதிய செல் அதுல உருவாக்கி நல்லா க்ரோ பண்றதுக்கு இந்த சீரம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த துவாரங்கள் துத்தோ பண்றதுக்கு, மூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸ்கின் வந்து அந்த டெக்ஸ்சர் இருக்கு, ரஃபா இருக்கு, டைனி பம்ப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்மூத் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இப்போ பீலிங் செய்யறோம் அதனால ஸ்கின் சென்சிட்டிவ் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீரம் வந்து என்ன பண்ணும்னா அப்படியே அந்த ஸ்மூத்னஸ், அந்த சூதிங் இஃபெக்ட், அந்த உங்க ஸ்கின் அப்படியே காம் டவுன் ஆகிறதுக்கு அழகான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த பீலிங் நீங்க போடுறப்போ கூட அது வந்துட்டு உங்க தோல் வந்து உறிஞ்சி வராது. அது ஜஸ்ட் நீங்க இப்படி வந்துட்டு ஸ்க்ரப் பண்ற மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு தோல் உரியறதுலாம் இருக்காது. ஓகே, ஸோ அழகா மேலோட்டமா அது பாஸ்குள்ள உள்ள டெட் செல் தான் எடுக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ சேஃபான மெத்தட் இந்த சிஸ்டம். அண்ட் இந்த சீரம் வந்து பாத்தீங்கன்னா முந்தி அட்வான்ஸ் ஸ்கின் ரீஃபினிஷன் ஒரு சீரம் இருந்துச்சு. மேபி நிறைய பேர் பாய்ச்சிருக்கலாம். முந்தி பழைய ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த சீரம் விளையாக்கியிருக்காங்க. அண்ட் அதை விட 126 மடங்கு 160 மடங்கு பெர்சன்டேஜ் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இந்த ரீடெக்ஸ்சரைசிங் சீரம் வேலை செய்யுது. ஓகே, சோ இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான செட் டு ஸ்கின் செல்ல வந்து டெட் செல் ஸ்கின் செல்ல கிளியர் பண்ணி புது ஸ்கின் செல், புது அழகான அந்த பாஸ் துத்தோ பண்றதுக்கு, ஸ்கின் ஸ்மூத் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ கிளியரா இந்த இது ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா? ஓகே, ஸோ ஆக்சுவலி இது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் நான் உங்களுக்கு சுருக்கி ஷார்ட்டான டைம்ல முக்கியமானது ஷேர் பண்றேன். ஸோ இதுவும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து நிறைய ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்ரி லேப் ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம் பாய்ச்சு எத்தனை பேரு எத்தனை பெர்சன்டேஜ் என்ன குட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு இதுல இருக்கு. ஓகே, ஸோ முக்காவாசி பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபைன் லைன்ஸ் குறைஞ்சிருக்கு, ஸ்கின் ஸ்மூத் ஆயிருக்கு, சாஃப்டா இருக்கு, ட்ரைனஸ் இல்ல, முகம் வந்து இன்னும் தெளிவா பொலிவா இருக்கு. ஏன்னா டெட் செல் எல்லாம் கிளியர் ஆச்சுல. ஓகே, இன்னும் ஹெல்த்தியா இருக்குன்னு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு செட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலுமினேட்டிங் சிஸ்டம். ஓகே, முதல்ல ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம், இது வந்து இலுமினேட்டிங் சிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணோம்னா
ஸ்கின் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து சன் மூலியமா போன் பாய்க்கிறதுனால லேப்டாப் பாய்க்கிறதுனால நிறைய ஸ்கின்க்கு வந்து டேமேஜஸ் இந்த கருப்பு மார்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அத வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் அண்ட் மெலனின் ப்ரொடக்ஷன் ஸ்கின் டோன் வந்து ஈவன் ஆக்குறதுக்கும். சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்டி கருப்பா இருக்கும், நெத்தி ஒண்டி கருப்பா இருக்கும். சில பேத்துக்கு வந்து இந்த சீக் ஏரியா கண்ணத்துல கிட்ட ஒண்டி கருப்பா இருக்கும். சில பேத்துக்கு வாய்க்கில ஒண்டி கருப்பா இருக்கும். இது நிறைய இந்தியன் தமிழாளுக்கு நிறைய இந்த ப்ராப்ளம் வரும், அன்ஈவன் ஸ்கின் டோன். ஏன்னா நம்மளோட மெலனின் ப்ரொடக்ஷன் அப்படி. ஓகே, சோ அதனால அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன், இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அழகா ஹெல்ப் பண்ணுது இந்த இது. ஓகே, இன்னும் சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள் மார்க்ஸ், ஆக்னி மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. பிம்பிள் வந்தோன்னா நிறைய மார்க்ஸ் இருக்கும். அந்த மார்க்ஸ் எல்லாம் போக வைக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் எடுக்கும். பட் இது பாய்ச்சாங்கன்னா 4 வாரத்துல ரொம்ப ரொம்ப அழகான டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ 91% பீப்புள் சொல்லியிருக்காங்க டார்க் ஸ்பாட்ஸ் குறைஞ்சிருக்கு 4 வாரத்துல. 94% பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கின் டோன் ஈவன் ஆகுது. 96% பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கின் வந்து இன்னும் கிளாரிட்டி இருக்கு, இன்னும் தெளிவா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஓகே. ஸோ பிக்மெண்டேஷன் சொன்னா சொந்தோ அந்த பிக்மெண்டேஷன்னா இதெல்லாம் தான். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட கான்டாக்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்கெல்லாம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ தாராளமா நீங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் ஷேர் பண்ணலாம். ஏஜ் ஸ்பாட்ஸ், ஓகே, வயதாக சில பேத்துக்கு அங்கங்க மார்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் சன் டேமேஜ் அல்லது வந்து வயதாக அங்க வந்து கரெக்டா ப்ரொடக்ஷன் கொலிஜன் நடக்காதனால இப்படி மார்க்ஸ் வரும். சில பேத்துக்கு அக்னி பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும், ஃப்ரெக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேத்துக்கு மெலஸ்மா வந்து பெரிய சன்பர்ன் மாதிரி இப்படி இருக்கும். அங்க அப்படி ஒரு பெரிய மார்க் இருக்கும். அது போக வைக்க ரொம்ப கஷ்டம். ஆனா இது வந்து ரொம்ப அழகா ஸ்கின் வந்து அப்படி ரிவர்ஸ் பண்ணும், அந்த மார்க்ஸ் மறைக்க ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். நார்மல் கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர்னால மறைக்க முடியாது. ஸோ இது ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதோட இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 இன்கிரீடியன்ஸ் இதுல போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டடின். ஓகே, இந்த சைட்டடின் இருக்கிறது இல்லையா லெஃப்ட்ல மேல, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ட் போடுறது முன்னுக்கே 10 வருஷம் எம்ஏ வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இன்கிரீடியன்டே 10 வருஷம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அது உண்மையால வேலை செய்யுமா, எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணும், எவ்வளவு தூரம் மார்க்ஸ் குறைக்கும், ஸ்கின் பிரைட் ஆக்கும் அப்படின்னு பாருங்க. ஒரு ப்ராடக்ட் சும்மா வந்து ஓகே இது கொஞ்சம் சம்பு பண்ணி டக்குன்னு இப்ப நிறைய பேரு அவங்கவுங்க பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விளையாக்குறாங்க. பட் நம்ம வந்து பிஹைண்ட் த பிராண்ட் பார்க்கணும். ஸோ எவ்வளவு குவாலிட்டி, எவ்வளவு ரிசர்ச் நடந்திருக்கு, அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்களா, என்னென்ன வந்து போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதுல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்து நயாசினமைட்னு இருக்கு. இது வந்து ஸ்கின் டோனை ஈவன் ஆக்க ஹெல்ப் பண்ணும். இது நிறைய பேர் தேடி போடுவாங்க இந்த நயாசினமைட். இந்த ப்ராடக்ட்ஸ்லயும் இருக்கு. இந்த AA2G வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் ரேடியன்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு ஜெனிஸ் வைட்டமின் சி இதுலயும் இருக்கு. டிரான்ஸ் எக்ஸாமிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா யூவி லைட், ஓகே, சன் பாருங்க ஸ்கின் வந்து ரிவர்ஸ் பண்றத அந்த மார்க்ஸையும் வந்து குறைக்கும். பிளஸ் அடுத்து யூவி டேமேஜ்ல இருந்து இன்னும் பாதிப்பு அடையாம இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது இந்த ஒரு ஆசிட். ஓகே, சோ இன்னும் பிக்மெண்டேஷன் வராம இருக்கிறதுக்கு குறைக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐரிஸ் ஃப்ளோரன்டினான்னு ஒரு ஃபிளவர். இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுப்ரீம் லாக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த பூவும் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது கேக்டஸ் ஃபிளவர், கேக்டஸ் பிளான் இருக்குல்ல, அதுல உள்ள பூ, அந்த பூ வந்துட்டு ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்மளால சொன்னால டெட் செல் கிளியர் பண்ணணும்னு அந்த மாதிரி மேல உள்ள மார்க்ஸ் கிளியர் பண்றதுக்கு அந்த கேக்டஸ் ஃபிளவர் ஹெல்ப் பண்ணுது. லிக்கரைஸ் ரூட்டும் இருக்கு. ஸோ அதிமதுரம், ஓகே, அதிமதுரமோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. ஸ்கின் வந்து காமா சூதிங்கா இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. 4 வாரத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது, 8 வாரத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது, 12 வாரத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த சிஸ்டம் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒன் டைம் பாய்ச்சோன்னா காணா போயிடும் அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. ஸோ இங்கே போட்டிருக்காங்க 4 வாரத்துல நல்ல டிஃபரெண்ட். மேக்சிமம் ரிசல்ட் தெரியணும்னா 3 மாசம். ஓகே, 3 மாதம் பாய்ச்சாங்கன்னா மேக்சிமம் ரிசல்ட் தெரியும் அவங்க ஸ்கின் வந்து இந்த மார்க்ஸ் குறையறதுல. ஓகே, ஆல்ரைட்.
ஸோ கிளென்சர், ஸோ இது இந்த ருட்டீன் இந்த சிஸ்டம்லாம் எப்ப பாய்க்கணும், சும்மா இது ஒண்டி பாய்க்கலாமா, நான் ஹனி சோப் பாய்க்கிறாங்க, ஹனி சோப் பாய்ச்சிட்டு இது பாய்க்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க போறீங்கன்னா, இந்த ஆர்டிஸ்ட்ரி லேப் ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஸ்ட்ரி செட் கூட தான் நீங்க பாய்க்கணும். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் பாய்க்கணும். அண்ட் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் நீங்க வெளியூர்ல எக்ஸ் பிராண்ட் பாய்ச்சிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு தெரியாது. ஓகே, சோ ஏன்னா வெளியுள்ள பிராண்ட்ல உள்ள கெமிக்கல்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் திடீர்னு பாய்ச்சிட்டு எனக்கு சோப்பா ஆச்சு, எனக்கு வந்துட்டு எரிச்சலா இருக்கு அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி, பிகாஸ் வெளியுள்ள பிராண்ட்ல உள்ள கெமிக்கல்னால. ஸோ நம்மளோட பிராண்ட் கிளீன் பியூட்டினால ஒரே ரேஞ்ச் ஒரே பிராண்ட் பாய்ச்சாதான் பெஸ்ட் ரிசல்ட் தெரியும்னு நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட சொல்லணும். ஓகே, ஸோ கிளென்சர் பிறகு டோனர் பிறகு ட்ரீட்மெண்ட்ல தான் இது வரும். அண்ட் தென் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா போடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த கைட்லைன்ஸும் இருக்கும். ஓகே, அடுத்ததாக இந்த செட் நீங்க வாங்கி பாய்க்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பாய்க்க கூடாது. ஓகே, இந்த சிஸ்டம் பாய்க்கிறப்போ அதாவது இப்போ சொந்த இந்த பச்சை கலர் சிஸ்டம் பாய்க்கிறீங்கன்னா இந்த கிளென்சர், இந்த டோனர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆர்டிஸ்ட்ரி ஸ்டுடியோ ஸ்கின் கிளென்சர், டோனர், இந்த அக்னி ட்ரீட்மெண்ட் ஜெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பாலிஷிங் மாஸ்க் பாய்க்காதீங்க, பிரைட்டனிங் மாஸ்க் பாய்க்காதீங்க, ஃபர்மிங் ஆன்டி ரிங்கிள் ஃபர்மிங் சீரம் பாய்க்காதீங்க. இந்த 14 nights ரீசெட் ப்ரோக்ராமும் பாய்க்க கூடாது. அதாவது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னா இது ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க. பச்சை கலர் ட்ரீட்மெண்ட் பாய்ச்சிங்கன்னா இது ஒண்டி, இதுவும் பாய்க்கிறேன், இந்த வெள்ளை கலரும் பாய்க்கிறேன், 14 nights பாய்க்கிறேன்னா அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்க்கு சமமானது. ஸோ அது ஒண்டி தான் நீங்க பாய்க்கணும். கிளென்சர், டோனர், இந்த ஸ்டெப், மாய்ஸ்சரைசர். ஓகே, ஆல்ரைட். ஓகே, அடுத்ததாக இது வந்து நம்மளோட வைட்டமின் சி சீரம். இதுவும் வந்து இது வந்து டெய்லி சீரம். ஓகே, ஸோ இதுவும் எதுக்கு அப்படின்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட் ஹை. ஸோ நார்மல் சீரம் பர்பஸ்க்கு இது நீங்க பாய்க்கலாம். பட் ரொம்ப பெரிய மார்க்ஸ் நல்லா கிளியர் பண்ணணும், எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப நாளா இருக்கு கிளியர் பண்ணணும்னா நீங்க இந்த சிஸ்டம்க்கு போங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு 14 nights. ஓகே, இதுவும் இருக்கு. இது எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி பேசணும்னா இன்னும் கூட இன்கிரீடியன்ஸ் இதுல. ஸோ இது பேசிக்லி நீங்க சொன்னாங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா 14 nights போடுற சீரம் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ யாருக்காச்சும் நீங்க வெட்டிங் வருது, முக்கியமான ஈவென்ட் வருது, 2 வாரம் தான் இருக்கு, அதுல வந்து அவங்க ஸ்கின் வந்து நல்லா ஸ்கின் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த 14 nights நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிரேட்டா ஸ்கின் ஹீல் பண்ணி பிரைட்னஸ் கொடுத்து ரிங்கிள்ஸ் குறைச்சு ரொம்ப அழகா ரீசெட் பண்ணும் ஸ்கின் அது. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த மாசம் ஆஃபர் நம்ம எம்சி சொன்னாங்க. ரீடெக்ஸ்சரைசிங் சிஸ்டம்க்கு ஆஃபர் இருக்கு, எலிமினேட்டிங் சிஸ்டம்க்கு ஆஃபர் இருக்கு, அண்ட் ஆல்சோ 14 nights சிஸ்டம்க்கு ஆஃபர் இருக்கு. ஸோ 4 வாட்டி பேமெண்ட் ஒரு இபிபி பேமெண்ட். உங்களோட அப்லைன் மென்டா கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கு ஆர்டிஸ்ட்ரி அண்ட் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நிறைய நீங்க ஷேர் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். வெளியே நிறைய பேரு ஆக்சுவலி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கினுக்கு. 1000 வெள்ளி, 3000 வெள்ளி, 10,000 வெள்ளின்னு சில பேர்ல என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, என் மகளுக்கு நான் வந்து டாக்டர் கிளினிக் போறதுக்கு பதிலா நான் ஒரு வீடே வாங்கி போட்டிருப்பேன்னு சொன்னாங்க என்கிட்ட ஒருத்தவங்க. அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க போய் டாக்டர் கிளினிக்ஸ்ல, ஐ மீன் ஸ்கின் கிளினிக்ஸ்ல. ஸோ அதுக்கு பதிலா இந்த சேஃபான ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் என்னோட ஷேரிங் வந்துட்டு கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருந்திருக்கும்னு. இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களை இங்க அழைத்தவங்க கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சோ மச் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டீம் அண்ட் லீடர்ஸ்க்கு நான் எம்சி கிட்ட பாஸ்